அன்பும் கண்மணியும் சேர்ந்து வெண்ணிலாவ ஜெயிலுக்கு அனுப்புனா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க அன்பு ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க போனா ஆஃபீஸ்ல வெண்ணிலா இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அன்புக்கு கடுப்பாகுது. அதே மாதிரி பாட்டி அன்புகிட்ட வந்துட்டு, "அன்பு இனிமேல் நீ ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம். எல்லா பொறுப்பையும் உங்க அப்பாவே பார்த்துக்குவாங்க. ஏன்னா நீ திடீர்னு ஆஃபீஸ்க்கு வர, திடீர்னு ஆஃபீஸ்க்கு வரமாட்டேக்க. உன் மூடு எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னே தெரிய மாட்டேக்கு. முதல்ல நீ தெளிவா ஒரு முடிவெடு. அப்புறம் வந்து ஆஃபீஸ்லாம் பார்த்துக்கலாம்" அப்படின்ட்டு பாட்டி சொல்றாங்க. உடனே "என்ன பாட்டி சொல்றீங்க? நான் ஆஃபீஸ் வேலையெல்லாம் கரெக்ட்டா தானே பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் பாட்டி இப்படிலாம் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாங்க. ஒன்னும் "இல்ல அன்பு, நீ வந்து ரெகுலரா ஆஃபீஸ்க்கு வரமாட்ட. அந்த கண்மணிய பத்தி யோசிக்கிறதுக்கே உனக்கு டைம் ஆயிடும். முதல்ல நீ உன் பொண்டாட்டிய போய் பார்த்துக்கோ. எங்க ஆஃபீஸ நாங்க பார்த்துக்குறோம். அதான் வெண்ணிலா கூட இந்த ஆஃபீஸ்ல இருக்கிறாள்ல" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "பாட்டி, அந்த வெண்ணிலாவ எதுக்கு இன்னும் இந்த ஆஃபீஸ்ல வச்சிருக்கீங்க? அவ கண்மணி சாப்பாட்டுல விஷத்த கலந்த மாரி, இந்த ஆஃபீஸ்ல நம்ம செய்ற சாப்பாட்டுலயும் விஷத்த கலக்க போறா. அப்படி இருக்கும்போது அவள எதுக்கு இந்த ஆஃபீஸ்ல இருக்கணும்? அவளே இந்த ஆஃபீஸ்க்கு வரும்போது ஏன் பாட்டி நான் வரக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாங்க. உடனேவும் பாட்டி இருந்துட்டு, "அதான் நான் சொல்றேன்ல, தான் எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு நீ கிளம்பு" அப்படின்னு பாட்டி அன்பு மூஞ்சில அடிச்ச மாரி சொன்னதும், அன்பு ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு வராங்க. உடனேவும் கண்மணி பார்த்துட்டு "என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "இனிமேல் ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம்னு பாட்டி சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்குவாங்களாம். அதுவும் அந்த வெண்ணிலா வேற அந்த ஆஃபீஸ்ல உட்கார வச்சிருக்காங்க பாட்டி. எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு கண்மணி" அப்படின்னு அன்பு சொல்றாங்க. அந்த நேரத்தில சிவகாமி வந்துட்டு, "எதுக்கு நீ எதுக்கு கவலைப்படுற? நீங்க 2 பேருமே ரொம்ப திறமையானவங்க. கண்மணி உனக்கு சமையல்ல நெறையா ஹெல்ப் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது, அவ நெறைய உனக்கு ஐடியாஸ்லாம் சொல்லி அவளால நீ சக்சஸ் ஆயிருக்க. அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்தேவும் ஒரு க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே" அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. உடனே கண்மணி வந்துட்டு, "இல்ல இந்த டைம்ல அப்படிலாம் பண்ணா பாட்டி மறுபடியும் கோவமாயிடுவாங்க. வேண்டாம் அத்த" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "அம்மா சொல்றது கரெக்ட்டு தான். இது நல்ல ஐடியா தான். நம்ம சீக்கிரமா ஒரு க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கலாம் கண்மணி. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி இருப்பல்ல. நெறைய தடவ நீ எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்க. அதே மாதிரி நான் புதுசா ஒரு க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறதுல நீயும் சப்போர்ட்டா இருக்கணும்" அப்படின்னு அன்பு சொல்றாங்க. உடனே கண்மணியும், "கண்டிப்பாங்க. ஆனா பாட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. "பாட்டிய நான் பார்த்துக்கிறேன்." அந்த க்ளவுட் கிச்சன் பேரு கண்மணி க்ளவுட் கிச்சன். "எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கிட்ட கேட்குறாங்க. சிவகாமி, "சூப்பரா இருக்கு. கண்மணி பேர வச்சாலே உனக்கு ராசி தான்டா. நீ சக்சஸ் ஆயிருவ" அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. "ஆமாம்மா, கண்மணி பேர வச்சுட்டோம்ல, அது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும்" அப்படின்ட்டு கண்மணிய தான் நான் அதுக்கு எம்டியாவும் ஆக்க போறேன்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்மணி. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.